பச்சை பட்டாணியை வருஷம் முழுக்க ஸ்டோர் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிள் மெத்தட். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பச்சை துவரை 1 கிலோ வாங்கினேன், அதை ஆஞ்சி வச்சுருக்கேன். அதே போல் பட்டாணி ஒரு 1.5 கிலோ வாங்கிட்டு அது உள்ளே இருக்கிற பச்சை பட்டாணிலாம் ஆஞ்சி வச்சுருக்கேன். இப்போ தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இது எப்படி ஸ்டோர் பண்ணலான்னா, இதை வெந்நீர்லாம் போட்டு உப்பு போட்டு நிறைய பேர் அப்படியே துணியில் காய வச்சுட்டு நல்லா ஈரம் போனப்புறம் நமக்கு ஜிப்லாக் கவரில் வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையே இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் பட்டாணியை வாங்கிட்டு மேலே இருக்கிற அந்த தோலை எடுத்துகிட்டு இந்த பட்டாணியை உரித்து வச்சுட்டு நமக்கு எந்த சைஸில் நமக்கு ஜிப்லாக் கவர் இருக்கோ, இப்போ வாங்கின்னு வந்த 1.5 கிலோ நான் பட்டாணி அப்படிங்கிறப்ப பெரிய ஜிப்லாக் கவர். இப்போ பாருங்கள், காராமணி, பச்சை காராமணி, பச்சை துவரை எல்லாமே சைஸ் வைஸ் நான் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஜிப்லாக் கவர் எடுத்திருக்கேன். 1.5 கிலோ பட்டாணிக்கு நல்லா ஒரு 2.5 கிலோ கொள்கிற அளவுக்கு ஜிப்லாக் கவர் அந்த மாதிரி பெருசாக எடுத்திருக்கேன். இதை முக்கியமாக நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுறப்ப இதை எப்படி சீல் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஜிப்லாக் கவரை சீல் பண்ணுறப்ப உள்ளுக்குள்ளே ஏர் இருந்ததுன்னா அது அப்படியே உங்களுக்கு ஐஸ் கிறிஸ்டலாக மாறி ரொம்ப சீக்கிரம் உங்களுக்கு வீணாக போயிடும். இப்போ நான் காராமணியை ஜிப்லாக் கவர் போட்டு கொஞ்சம் கூட உள்ளுக்குள்ளே ஏர் இல்லாத அளவுக்கு நான் சீல் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தது பச்சை துவரையை ஓரளவு நல்லா 3/4 அளவுக்கு இந்த ஜிப்லாக் கவரில் இருக்குது. அதை எப்படி சீல் பண்ணணும் அப்படின்னா, எப்போதுமே ஏதாவது ஒரு கார்னர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சீல் பண்ணிகிட்டே வரணும். அந்த மாதிரி சீல் பண்ணுறப்ப இன்னொரு கார்னரில் உள்ளே இருக்கிற ஏரெல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெளியே போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டாக ரைட் கார்னரை சீல் பண்ணுங்கள். முதல்ல லெஃப்ட் கார்னரில் ஆரம்பித்து ரைட் கார்னரில் கொண்டு வரப்போ கொஞ்சமாக இடம் விட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஏரெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் மடக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அப்படியே பலூன் மாதிரி உப்பக்கூடாது அந்த கவர். அந்த மாதிரி இருந்தால் உள்ளுக்குள்ளே ஏர் இல்லைன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், பச்சை பட்டாணி ஒரு 2.5 கிலோ அளவுக்கு இது கொள்ளும். ஆனால் எனக்கு 1.5 கிலோ அளவுக்கு தான் பட்டாணி வச்சுருக்கேன். உள்ளே எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். இது எப்படி சீல் பண்ணணும்னா, திரும்பவும் பாருங்கள், லெஃப்ட் கார்னரில் இந்த ஜிப்லாக் கவரை கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணிகிட்டே வரேன். ரைட் கார்னர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எம்டி பிளேஸில் இருக்க ஏரை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரைட் கார்னரில் இருக்க அந்த கேப்பு வழியாக வெளியே தள்ளிடணும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அப்படி மெதுவாக வெளியே போயிடும். கடைசியாக எல்லா ஏரும் போயிட்டான்னு செக் பண்ணிவிட்டு அந்த ரைட் கார்னரை சீல் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் மடக்கி பார்த்தீங்கன்னா பலூன் மாதிரி உப்பக்கூடாது. பலூன் மாதிரி உப்புனா உள்ளுக்குள்ளே ஏர் இருக்குதுன்னு அர்த்தம். ஒவ்வொரு முறையுமே நீங்கள் பட்டாணி எடுக்கிறப்ப இந்த மாதிரி தான் நீங்கள் ஏரை வெளியே ரிலீஸ் பண்ணிட்டு சீல் பண்ணணும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு பட்டாணி வீணாகவே போகாது. வருஷம் முழுக்க இந்த பட்டாணி யூஸ் பண்ணுறப்ப நம்ம எடுக்க குறைஞ்சிடும் இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் மாற்றிட்டு சின்ன கவரில் மாற்றி வச்சுட்டிங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சீசன் இருக்கவே உடனே இந்த பட்டாணியை வாங்கி இது மாதிரி ஸ்டோர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.